ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பன்னீர் ஸ்டஃப்டு தோசை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ வந்து நீங்கள் செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம அதுக்கு வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் அதில் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேங்க. பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க. இது வதங்குற கேப்புக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சுக்கலாம். தக்காளி வந்து முழுசாக சேர்க்கும் போது குழந்தைங்களாம் எடுத்து வச்சுருவாங்க இல்லையா, அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி சாராக எடுத்து ஊற்றிருக்கேங்க. நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி உங்களுக்கு அப்போ தான் கூட்டு தொக்கு மாதிரி நல்லா வரும். அதனால் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் பாருங்கள் பன்னீர் அழகாக துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து இது வந்து மிக்சியில் அடிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம். நான் வந்து நல்லா துருவி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம தோசையை ஊற்றிட்டு அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லைங்களா, பன்னீரை வந்து கொஞ்சம் 2 to 3 ஸ்பூன் நல்லா வச்சுட்டு அதை வந்து நல்லா ஒரு சைடு நீங்கள் நல்லா நீவி விட்டாலே போதும். நம்ம நெக்ஸ்ட் சைடு வந்து ஃபோல்டு தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு சைடில் மட்டும் நல்லா நான் வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. லைட்டாக திருப்பி போட்டு ஒரு செகண்ட் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக டேஸ்டியான பன்னீர் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா தோசையும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பன்னீர் ஸ்டஃப்டு தோசை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் டின்னருக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு கூட நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட வந்து இதை வந்து கொடுத்து விடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.